வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2024ல வெளியான பார்தோவி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்பவே கம்மி தாங்க. ரொம்ப சாதாரண செட்டப்ல எடுத்திருப்பாங்க. ஆனா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். எதை நோக்கி இந்த கதை போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில தான் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அக்காமான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க உயிருக்கு போராடுற நிலைமையில துடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட உயிர் இவங்க உடம்ப விட்டு பிரிஞ்சிட்டு இருக்கு. இங்கதான் பார்தோவின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஆனந்துன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. ஆக்சுவலா பாடி எல்லாம் கொண்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த வண்டியை ஓட்டுற வேலையை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் யாருன்றதே இவருக்கு தெரியாது. இவரை பத்தின எல்லா விஷயத்தையும் இவர் மறந்துருப்பாரு. இவரோட அம்மாவை பத்தி கூட மறந்துருப்பாரு. அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப பாடியை இறக்குறதுக்கு வந்துடுறாரு. சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, பாடி எல்லாம் வாங்கிட்டு இங்க இருந்து தள்ளி போறாங்க. இப்ப இவருமே கதவை சாத்துறதுக்காக பக்கத்துல வராரு. இப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா சொந்தக்காரங்க பாடியை கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இவரோட கண்ணுக்கு அந்த பாடி தெரியுது. ஆக்சுவலா பாடி தெரியல, அந்த பாடியில இறந்து போயிருக்க ஆன்மா தான் தெரியுது. இவருக்கு பேயெல்லாம் தெரியும் போல. இந்த இடத்துல தான் அந்த விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. இப்ப ஆனந்து இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப அந்த ரெண்டு ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, ஹீரோக்கு பக்கத்துல வந்து நிக்குது. ஹீரோவால பார்க்க முடியுதுல, அதனால தான் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் ஒரு பூஜை பண்றதுக்கு முடிவு பண்றாரு. மனசுக்குள்ள ஏதாவது ஆசை இருந்தா அவங்க போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருக்கு ஆசை இருந்து இவங்க போகாம இருக்காங்க. இவங்களுக்கு மோட்சத்தை தரதுக்காக தான் ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இது புரிஞ்சு அவங்களுமே இவருக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. இவருமே பூஜை மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வாயிலிருந்து புகை மாதிரி போது, அவங்களுமே மறைஞ்சு போயிடுறாங்க. நல்லபடியா இவரும் மோட்சத்தை வாங்கி தந்துடுறாரு போல. இந்த பூஜையை பத்தி எல்லாம் ஹீரோக்கு எப்படி தெரியும்ன்றது கிளியரா நமக்கு தெரியல. இப்போ ஒரு குளியல போடுறாரு. நைட்டு சாப்பாடுக்கு ரெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட மாமா கிட்ட இருந்து கால் வருது. அவரோட பேரு தாது அப்படின்றது. மாமாவை தாதுன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. இவர் மாமா கிட்ட ஜென்ரலா பேசிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு கனவு வரதான், அதை நினைச்சு ரொம்ப பயமா இருக்குன்னு மாமா கிட்ட சொல்லிட்டாரு. ஏற்கனவே சொன்னியே அந்த கனவான்ற மாதிரி மாமா கேட்கிறாரு. இவரும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கனவுல இந்த வாட்டி ஒரு பாக்ஸை வேற பார்த்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, சரி சரி ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி மாமா ஆறுதல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப அவர் காலை வச்சதுக்கு அப்புறம் மாமா இருக்காரு பாத்தீங்களா, வேதாந்தன்னு யாருக்கோ கால் பண்ணிட்டாரு. இந்த வாட்டி அவனுக்கு கனவு வந்திருக்கு, ஆனா கனவுல அந்த பெட்டியும் தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக இந்த மாமா ஹீரோக்கு வந்த கனவை பத்தி வேதாந்தன் ஒருத்தர் கிட்ட சொல்றாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு திடீர்னு ஒரு பகுதியில இருந்து சவுண்ட் கேக்குது. இவருமே அந்த இடத்துக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ கனவுல தான் இருக்காரு போல. ஏன்னா இவரோட வீடே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப சவுண்ட் கேட்கிற பகுதியை நோக்கி இவர் நடந்து வந்துட்டு இருக்காருல, அந்த இடத்துல பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு இறந்து போன மாதிரி இருக்கா. பக்கத்துல ஒரு பெட்டி இருக்கு. சட்டுன்னு அந்த பொண்ணு முழிச்சு இவரை பாக்குறா. இவருமே ஷாக்கிங்கா அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சட்டுன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. காலையில விடிகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரி கனவு தான் இவருக்கு தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு போல. இப்ப அந்த பொண்ணுக்கு பக்கத்துல பாக்ஸ் இருக்க மாதிரிலாம் இவருக்கு தோணுது. நமக்கு அக்காமான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களோட பையன் தான் இவருன்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அம்மாவை பத்தி கூட இவர் எல்லா விஷயத்தையும் மறந்துருப்பாரு. மாமா சொல்லி தான் அக்காமா நம்மளோட அம்மான்றதே இவருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க யாருன்றதை கூட நான் மறந்துட்டேமா, எனக்கு எப்பமா அதெல்லாம் ஞாபகம் வரும்ன்ற மாதிரி போட்டோவை பார்த்து கொஞ்சம் சோகமா பேசுறாரு. இப்ப வேலையை பார்க்கறதுக்காக ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. இவர் கூட சேர்ந்து வேலை பார்க்கறவங்களுக்கு இவர் பேயெல்லாம் ஓட்டுவாருன்றது ஓரளவுக்கு தெரியும் போல. ஒரு நபர் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, நீ தான் வந்து ஓட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த வேலைலாம் பண்ண மாட்டேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இதை பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி விடுன்ற மாதிரி அந்த நபரும் சொல்லிட்டாரு. உனக்கு கால் வந்தது, யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யார் அதுன்ற மாதிரி இவர் டீட்டெயிலாம் வாங்கிடுறாரு. நம்ம கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. சாந்தாராம்னு ஒரு நபர் தான் பேசுறாரு. உன் மாமாக்கு நான் தெரிஞ்சவன் தான், உன் அம்மாவை பத்தியும் எனக்கு தெரியும், உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, நீங்க எங்க இருக்கீங்கன்ற மாதிரி இவர் டீட்டெயிலாம் கேட்கிறாரு. அவருமே அவர் இருக்கிற இடத்த பத்தி எல்லாம் சொல்லிடுறாரு. சரி அவரை போய் பார்த்தா என்னன்ற மாதிரி இவர் பாக்குறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. அவர் படுத்த படுக்கையா இருக்காரு போல. ஒரு லேடி அசிஸ்டன்ட் தான் கூட இருந்து அவரை பாத்துக்கிறாங்க. இப்ப இவருமே அவருக்கு பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மாவை பத்தி மாமா பெருசா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. அதனால என்னோட அம்மாவை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி தான் இவர் கேட்கிறாரு. சாந்தாராமா சில விஷயங்களை சொல்லிட்டாரு. ஒரு பெரிய குருஜி இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு 3 பேர் கத்துக்கலாம் செய்வாங்க. அப்படி கத்துக்கிறதுல சாந்தாராம் ஒருத்தர், அந்த அக்காமா ஒருத்தங்களா இருப்பாங்க. அதை தாண்டி மாமா ஒருத்தரா இருப்பாரு. 3 பேருமே பயங்கரமா ட்ரெயின்லாம் ஆயிருப்பாங்க. உன் அம்மாக்கும் உனக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, உன் அம்மா
இறந்து போயிட்டாங்கன்னு தானே மாமா சொன்னாருன்னு கேக்குறாரு. ஆமா அப்படிதான் சொன்னாருன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா அது உண்மை இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க, உண்மை இல்லையான்ற மாதிரி ஹீரோ ஆச்சரியமா கேக்குறாரு. உன் அம்மாக்கு மாமா இறுதி சடங்கெல்லாம் பண்ணும்போது நான் பார்த்தேன், உனக்கு சின்னதா கூட ஒரு காயம் படல, அதே மாதிரி நீ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்த, கண்டிப்பா என்னால சொல்ல முடியும் உனக்கும் உன்னோட அம்மாக்கும் ஆக்சிடென்ட் ஆகல, வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மாமா இத்தனை வருஷமா நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கேள்விலாம் வருது. உன் மாமா உன்னை தூக்கிட்டு போகும் போது தான் நான் பார்த்தேன், மாந்திரிகம்லாம் பண்ணா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நீ இருந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு ஏதோ மாந்திரிகம்லாம் நடந்த மாதிரி நமக்கு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஹீரோவோட மைண்டுக்குள்ள அதெல்லாம் ஓடுது போல, அதை நினைச்சு லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பெட்டியை எடுத்துடுவான்ற மாதிரி இவர் அசிஸ்டன்ட் லேடி கிட்ட சொல்லிட்டாரு. அவங்களுமே எடுத்துட்டு வந்து ஒரு பெட்டியை வைக்கிறாங்க. இது என்ன பெட்டின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இந்த சாந்தாராம் இருக்கார்ல, உன்னோட மாமா அந்த ஊரை காலி பண்ணிட்டு போகும்போது இந்த பெட்டியை என்கிட்ட தந்துட்டு போனா, இது அக்காமாவோட பெட்டின்ற மாதிரி தான் என்கிட்ட தந்தான்ற மாதிரி பெரியவர் சொல்லிட்டாரு. அம்மாவோட பெட்டின்னு தெரிஞ்சோன்னா இவரை எனக்கு கிடைக்குமான்ற மாதிரி கேட்கிறாரு. தாராளமா எடுத்துட்டு போன்ற மாதிரி இந்த சாந்தாராம் சொல்லிட்டாரு. இவருமே பெட்டியை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. அதை ஓபன் பண்ணி பார்க்கலான்னு ஓபன் பண்ணி பார்க்கறாரு. நிறைய மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட புக்கெல்லாம் இருக்கு. அம்மா கிட்ட இருந்ததை இவருக்கு மந்திரம்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு போல. இவர் இதுல இருக்க மந்திரத்தெல்லாம் படிக்கலான்ற மாதிரி கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இவரோட உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இவர் பொத்திரி கீழே விழுந்துடுறாரு. இதே சமயம் வேற ஒரு சின்ன பையனை நமக்கு காட்டுறாங்க. அந்த சின்ன பையனுக்கும் இந்த மாதிரி வலிப்பு பிரச்சனை வருது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த சின்ன பையன் இறந்து போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஹீரோக்கு எதுவும் ஆயிருக்காது. இப்ப ஹீரோவன் திரும்பி எந்திரிச்சு உட்கார்றாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சில வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கும். ஹீரோவோட கனவுல ஒரு சின்ன பொண்ணு வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த சின்ன பொண்ணு வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. அப்போ ஒரு ஜீப் வர சவுண்ட் கேக்குது. ஜன்னல் வழியா இவ்வளவு வேடிக்கை பாக்குறா. அக்கா அம்மாவும் மாமாவும் சேர்ந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க. அந்த அக்கா அம்மாவும் சரி தாதுவும் சரி பேய் ஓட்டுற வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. அக்கா அம்மாவோட அசிஸ்டன்ட் மாதிரி தான் இந்த தாது செயல்பட்டு இருக்காரு. எப்படியாவது காப்பாத்தி தாங்கன்ற மாதிரி அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க கெஞ்சி கேக்குறாங்க. இவர் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாரு. இப்ப அக்கா அம்மா இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு உடம்புல இருக்க பேயை போக வைக்கிறதுக்காக வந்துடுறாங்க. சில மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த பேயை அஃபெக்ட் பண்ணுது போல. மந்திரம் சொல்றதை நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. ஆனா இவங்க இருக்காங்க, ஒழுங்கு மரியாதையே இந்த பொண்ணோட உடம்பை விட்டு போயிடுன்ற மாதிரி திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. போக போக இந்த பொண்ணு ரொம்ப மூர்க்கமா நடந்துக்க ஆரம்பிக்கிறா. சொந்தக்காரங்களாம் இதை பாக்குறாங்கல்ல, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா இவங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு உடம்புல இருந்து பேய போக வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க கிட்ட நல்லபடியா பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஒப்படைக்கிறாங்க. அவங்க காசெல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் அந்த சின்ன பொண்ணு ஓட்ட வழியா பாத்துட்டு இருக்கா. அவ தான் அக்காமாவோட பொண்ணுன்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. அப்ப ஹீரோ பையன் இவங்க பொண்ணு போல. இந்த பொண்ணு இருக்கால, உங்களை மாதிரி நான் மாந்திரிகம்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்றா. அதெல்லாம் பண்றதை பத்தி நீ யோசிக்க கூட கூடாது. அந்த ரூம்குள்ள போறதை பத்தி நீ யோசிக்கவே கூடாது. நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், புரிஞ்சதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிமான்ற மாதிரி இந்த பொண்ணு அம்மா கிட்ட ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. பொண்ணு தூங்குனதுக்கு அப்புறம் இவங்க ரூம்க்கு வந்துடுறாங்க. அங்கதான் தாதுவும் இருக்காரு. அங்க வேற ஒரு ரூம் இருக்கு. அதுக்குள்ள இவங்க போறதுக்கு தயாராகிறாங்க. அதனால தாது கிளம்புறாரு. தாது, நீ தேவையில்லாம பயப்படுற, நீயும் உள்ளவா, நிறைய விஷயத்தை நீ கத்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் இவங்களுக்கு நிறைய சக்தி எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க போல. அதனால சில பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில ஆபத்தும் இருக்கு. அதனால தாது அதெல்லாம் எனக்கு வேணான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சரி தாது போனா போறான், நம்ம அதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. அந்த ரூம் இருட்டா இருக்கு. இவங்க எதையோ தேடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல பேய் மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து இவங்க பெருசா பயப்படலாம் மாட்டாங்க. இப்ப அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ஒளி மாதிரி மாறுறான். இவங்க வச்ச பானைக்குள்ள போயிடுறான். இவங்களுமே பானையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்ப வெளியே இருக்க ஒரு இடத்துல அந்த பானையை வந்து வைக்கிறாங்க. இவங்க ஒரு பேய் கூட கம்யூனிகேட் பண்றாங்க. அதே மாதிரி நிறைய பேய்களை அடைச்சு வச்சிருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா தாதுக்கு எதுக்காக பண்றாங்கன்ற காரணம் தெரியும் போல. தாது இருக்கார்ல, அக்கா இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு வேற இருக்கா, என்னைக்கா இருந்தாலும் இது ஆபத்துன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆபத்தெல்லாம் ஒன்றும் வராது, இந்த விஷயத்த பண்ணாதான் நான் நினைச்சதை அடைய முடியும், நான் நினைச்சதை அடையிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் உங்களோட விருப்பம், நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஹீரோ இருக்கார்ல, இவரோட மாமாவை பாக்குறதுக்கு வந்திருக்காரு. அவர் ரொம்ப வயசானவரா மாறி இருக்காரு. சின்ன வயசுல இருந்து அம்மாவை பத்தி அவ்வளவு கேட்டிருக்கேன், நீங்க பெருசா எதுவுமே சொன்னதில்ல. இப்ப சாந்தாராம்னு ஒருத்தர் அவ்வளவு விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு, நீங்க என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. இப்ப மாமாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. ப்ளீஸ் மாமா, நடந்த விஷயத்த சொல்லுங்கன்னு இவர் கேட்கிறாரு.
சரி சொல்றேன்ற மாதிரி மாமா சில விஷயங்களை சொல்றாரு. அக்கா அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் இவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. திடீர்னு பார்த்தா அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவாரு. அக்கா அம்மாக்கு எங்க போறதுன்னு தெரியல. பயணம் மாதிரிலாம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த குருஜியை மீட் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல தான் இந்த தாதுவையும் மீட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சாந்தாராமையும் மீட் பண்ணிருப்பாங்க. 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த குருஜி கிட்ட நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா அக்காக்கு இது போதுல, இன்னும் நிறைய கத்துக்கணும்ன்ற மாதிரி நிறைய மாந்திரிகத்தெல்லாம் இவங்க கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பத்துல இருந்தே உன்னோட அம்மா ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஆர்வம் தான் அவங்கள பிரச்சனையில கொண்டு போய் விட்டுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பார்தோன்ற மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு. 2 பெட்டியை வச்சுதான் அதை பண்ணுவாங்க. இப்போ உன் கையில ஒரு பெட்டி இருக்குல்ல, இதை தாண்டி இன்னொன்று பெட்டி இருக்கு. அது 2த்தையும் வச்சுதான் அந்த விஷயத்த பண்ண முடியும். அதை பண்றதுல சில ரிஸ்க்கும் இருக்கு. அந்த மாதிரி பண்ணும் போதுதான் விபரீதம் ஏற்பட்டு நீ இந்த நிலைமைக்கு மாறின, உன்னோட அம்மா இறந்தே போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் பத்தி உனக்கு தெரியாம பாத்துக்கலான்றதுக்காக தான் உன்கிட்ட இதை பத்தி நான் சொன்னதே கிடையாது. ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி வேற ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சேன். தயவு செஞ்சு அந்த மாந்திரிகத்தை பத்தி திரும்பி என்கிட்ட கேட்காதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ஹீரோக்கு வேலை வந்துருது. ஹீரோ கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. போகும்போது சாந்தாராம் தந்த பெட்டியை தூக்கிட்டு போறாரு. அதுக்கு மாமா இருக்காருல, இந்த பெட்டி வாங்கிட்ட இருக்கிறது நல்லது இல்ல, நீ இங்கேயே வச்சுட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இந்தாங்க பெட்டின்ற மாதிரி கையில தந்துட்டு கிளம்புறாரு. அம்மா பார்தோன்னு ஒரு மந்திரம் பண்ணிருக்காங்க. அது என்ன மாதிரியான மந்திரம்ன்றதெல்லாம் இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு சின்ன பையனோட பாடியை தான் இவர் கொண்டு வந்து ஃபேமிலி கிட்ட ஒப்படைக்கிறாரு. அதாவது ஹீரோ துடிக்கும் போது ஒரு பையன் துடிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அவன் இறந்து போயிருக்கான் போல. ஆனா இவரோட கண்ணுக்கு மட்டும் அவன் தெரியறான். அதாவது ஹீரோக்கு பொதுவாவே தெரியவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் தெரியறான். இப்ப ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த பையன் வீட்டுக்கும் வந்து நிக்கிறான். சரி இவனுக்கு ஒரு பூஜையை போற்ற வேண்டியதுதான் யோசிக்கிறாரு. எல்லா ஏற்பாடும் பண்ணி இவர் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அவன் வாயில இருந்து புகலாம் போயிட்டு இருக்கு. அவனுமே ஒரு ஸ்டேஜ்ல மறைஞ்சிடறான். நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் கை கால்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. பார்த்தா திரும்பி அந்த சின்ன பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். சின்ன பையனும் நீங்க யாரு, உங்க பேர் என்னன்ற மாதிரிலாம் கேட்கிறான். இவன் என்ன திரும்பி வந்துட்டான், ஏன் போலன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. சின்ன பையன் தொணன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். இவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அமைதியா போய் படுத்துறாரு. காலையில வண்டி எடுத்துட்டு இவர் வேலைக்காக கிளம்புறாரு. அப்பயும் அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவரோட கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். நீங்க யாரு, உங்க பேரை சொல்லுங்க அங்கிள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருக்கான். என்ன தொல்லை பண்ணாத, என் கூட வராதன்ற மாதிரி இவரும் திட்டிடுறாரு. இப்ப மாமா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. மாமா எப்பவுமே பூஜை பண்ணா போயிடுவாங்கல்ல, இவன் போலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுவா, ஒரு 12 நாள் வெயிட் பண்ணு, 12 நாள்ல அவனே போயிட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. இல்ல மாமா, நான் திரும்பி போக வைக்கிற பூஜை பண்ணலான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பண்ணி பாருன்ற மாதிரி மாமாவும் ஏத்துக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே இவர் உட்காந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்ன பூஜை பண்றீங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி நார்மலா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். நீங்க யாருன்ற மாதிரி கேட்கிறான். அதுக்கு இவர் இருக்கார்ல, நான் யாருன்றது எனக்கே தெரியாதுன்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனலா பேசுறாரு. ஏன்னா ஹீரோ யாருன்றது ஹீரோக்கே சரியா தெரியாதுல்ல, அதுதான் இப்படி எமோஷனலா சொல்றாரு. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பிளாஷ்பேக் எல்லாம் ஆடியன்ஸ்க்கு தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆக்சுவலா இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு தலைவாரிட்டு இருக்காங்க. அப்ப தாது பழங்கள்லாம் வாங்கிட்டு வராரு. ஒரு சின்ன பையன் ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்திருக்கான். யார் இந்த பையன்ற மாதிரி அக்காமா கேக்குறாங்க. பழம் வாங்கினதுல இருந்து என் பின்னாடியே வந்துட்டு இருக்கான், போன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ யாருப்பா, உன் பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அனந்துன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். அந்த பையன் அனாதன் தெரிய வருது. என் கூடயே இருக்கிறியான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பையனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். எதுக்குக்கா இருக்க சொல்றீங்க, இதெல்லாம் வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பரவாயில்லடா சின்ன பையன் இருக்கட்டும்ன்ற மாதிரி அக்காமா சொல்றாங்க. இந்த அக்காமா ஒரு பேய் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த பேய் கிட்ட நடக்க போறத பத்தி எல்லாம் கேட்பாங்க போல. அந்த பேய் இருக்குல்ல, உனக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு ஆபத்து வரப்போகுது, நீ காளியை பார்த்து பூஜை எல்லாம் பண்ண வேண்டி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுது. இவங்க ஸ்டார்டிங் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த கிளிப்பிங்ஸை நமக்கு காட்டுறாங்க. இந்த பேய் இப்படி சொன்னோன்னே உங்களுக்கு பயம் வந்துருது. இப்ப தாதுவை பார்க்கறதுக்காக வராங்க. தாது காலையில அந்த இடத்துக்கு போனோம், நீ எல்லா ஏற்பாடும் பண்ணி வைன்ற மாதிரி சொல்றாங்க. தாதுவும் சரின்ற மாதிரி ஏற்பாடுலாம் பண்றதுக்காக கிளம்புறாரு. இவங்க கிளம்புறத பார்த்து பொண்ணு நானும் வரேன்ற மாதிரி அடம் பிடிக்கிறா. அங்கெல்லாம் நீ வரக்கூடாதுமா, இங்கதான் இருக்கணும், அம்மா சீக்கிரமா வந்துடுறேன், வீட்டுல வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களும் விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பையனையும் வீட்டுல தான் விட்டுட்டு போறாங்க. காளி மாதிரி ஒரு சிலை கிட்ட வந்துடுறாங்க. அந்த இடத்துல இவங்க சில பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் இவங்க அடைச்சு வச்ச ஒரு பேய் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆயிருது. இப்ப பொண்ணுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன அம்மா ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது, அம்மா வந்துட்டாங்க போலன்னு பொண்ணு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஹீரோக்கு கனவு வரும்போது இந்த சின்ன பொண்ணு இந்த Dress தான் போட்டிருப்பா. ஹீரோ கனவுல ஒரு இடத்துக்கு போனார்ல, இந்த இடத்துக்கு தான் போயிருப்பாரு. அம்மாவை தேடி இந்த பொண்ணு அந்த சீக்ரெட் ரூமுக்கு வந்துடுறா. அங்க இருக்க பேயை பார்த்து இவ செம்மையா ஷாக் ஆவறா. அப்படியே கட் பண்ணி நைட் அம்மாவும் தாதுவும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்ததை நமக்கு காட்டுறாங்க. இப்ப அம்மாவும் பொண்ணோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. பொண்ணு அப்பதான் சீக்ரெட் ரூம்குள்ள போயிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. அந்த இடத்துல பொண்ணு இறந்து போயிருக்கிறதும் உங்களுக்கு தெரியுது. இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த தாதுவும் இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இப்ப தாது ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுவுறாரு.
இதுக்காக தான் வேணான்னு சொன்னேன், நீங்க கேட்கவே இல்லையேக்கா, இப்ப பாருங்க பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. தாது நீ குழி வெட்டுற வேலையை பாரு, நான் கொஞ்ச நேரம் பொண்ணு கிட்ட தனியா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. தாதுவும் சரின்ற மாதிரி எந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி கதை இப்ப பிரசன்ட்டுக்கு வந்துருது. அந்த சின்ன பையன் என்ன பக்கத்துலயே வரலன்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா இவர் வர வேணான்னு சொன்னதுனால அந்த பையன் தள்ளி சோகமா உட்காந்துட்டு இருக்கான். இவருக்கு மனசு கேட்கல, அந்த பையனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் சின்ன பையன்ல வெகுலியா நிறைய கேள்வி கேட்கிறான். அந்த கேள்விக்கெல்லாம் இவரும் பதில் சொல்றாரு. இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. அந்த பையன் இவரோட மடியில படுத்துலாம் தூங்குறான். இவருமே அந்த பையனுக்கு தட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப இவர் இருக்கார்ல, சாப்பாடுலாம் ரெடி பண்ணிடுறாரு. அந்த பையனை கூப்பிடுறாரு. அவன் கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. இவர் தேடி வரும்போது அந்த பையன் வித்தியாசமா சிரிச்சுக்கிட்டே ஓடுறான். என்ன இவன் சிரிச்சுக்கிட்டே ஓடுறான்ற மாதிரி இவரும் ஃபாலோ பண்ணி வராரு. இப்ப அந்த பையன் இருக்கான்ல, அந்த பொண்ணு மாதிரி கண்ணுக்கு தெரியறான். அதாவது அக்காமாக்கு ஒரு பொண்ணு இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு மாதிரி தெரியறான். அந்த பொண்ணு செவத்துல எதையோ கிறுக்கிட்டு இருக்கா. இப்ப திடீர்னு அந்த பொண்ணு வேற ஒரு இடத்த திரும்பி பாக்குறா. இவருமே அந்த இடத்த பாக்குறாரு. அங்க பார்த்தா அந்த பேய் மனுஷன் தான் நின்னுட்டு இருக்கான். கையில ஒரு பெட்டி வேற வச்சிருக்கான். அந்த பார்தோ மந்திரத்துக்கு 2 பெட்டி தேவைன்னு சொன்னாங்கல்ல, ஒரு பெட்டி அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருந்திருக்கும், இன்னொன்று பெட்டி அவன் கையில இருக்கு. இதை இவரும் ஷாக்கிங்கா பாக்குறாரு. இது எல்லாமே கனவு தான். இப்ப கண் முடிச்சவரு அந்த சின்ன பையன் எங்கன்னு தேடுறாரு. அந்த சின்ன பையன் எங்க போனானே தெரியல. 12 நாளுக்குள்ள போயிடுவான்னு மாமா சொன்னார்ல, அப்படி போயிட்டான் போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப அக்கா தம்பி பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இவர் எப்பவுமே இவங்களை பார்த்தா இறக்கப்படுவார் போல. இவர் வச்சிருக்க நிறைய காசை அவங்க தட்டுல போடுறாரு. அவங்களுமே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பையன் எங்கன்ற மாதிரி தான் இவர் சுத்தி சுத்தி தேடுறாரு. மத்த பசங்களா இருக்காங்க. அந்த சின்ன பையன் மட்டும் எங்க போனானே தெரியல. அவன் கூட ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சுல்ல, இப்ப அவன் இல்லாம ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே இவருக்கு தோணுது. பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப மாமா கிட்ட இத பத்தி சொல்லிட்டாரு. அந்த பையன் கூட கொஞ்ச நாள் சந்தோஷமா பேசிட்டேன்ல, இப்ப அந்த பையன் இல்லாததை என்னால ஏத்துக்கவே முடியலன்ற மாதிரி கொஞ்சம் சோகமா சொல்லிட்டாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க, அவன் பையன் கிடையாது, ஆன்மா கூட மட்டும் அட்டாச்சே ஆகக்கூடாதுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாரி மாமான்ற மாதிரி இவரும் மன்னிப்புலாம் கேட்கிறாரு. சரி, அந்த பையன் உன்கிட்ட பார்தோ பெட்டியை பத்தி ஏதாவது கேட்டானான்ற மாதிரி கேட்கிறாரு. அவன் எதுக்கு பார்தோ பெட்டியை பத்தி என்கிட்ட கேட்க போறான், அவனா எதுவுமே கேட்கலன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அவன் பெட்டியை பத்தி கேட்டானான்னு எதுக்காக கேட்கறீங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் கேட்டன்ற மாதிரி மாமா சமாளிக்கிறாரு. ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோக்கு டவுட் வந்துருது. இப்ப மாமா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவரும் செக் பண்றதுக்காக வராரு. ஒரு பெட்டியை மாமா கிட்டே திரும்பி தந்துட்டாரு பாத்தீங்களா, அந்த பெட்டியை தான் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த பெட்டி யாரோடது அப்படின்றத செக் பண்றாரு. வேதாந்த் அப்படின்ற மாதிரி பேர்லாம் இருக்கு. அனந்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி மாமா கேக்குறாரு. இவர் பெட்டியை பார்த்ததான் மாமா கவனிச்சிருக்காரு. ஆனா இவர் இருக்கார்ல, ஒன்னும் இல்ல மாமா சும்மா தான் வந்தன்ற மாதிரி சமாளிச்சுட்டு கிளம்பிடுறாரு. அந்த வேதாந்த் யாரு என்னன்ற மாதிரிலாம் டீட்டெயில செக் பண்றாரு. அவர் எங்க இருக்காருன்றத தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இறந்து போன சின்ன பொண்ணு எதுக்காக ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுறா, அந்த பேய் எதுக்காக ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சில குழப்பம்லாம் இருக்கு பாத்தீங்களா. இப்பயும் கனவா வராங்க. இவர் கண் முழிச்சிடுறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, வேதாந்த பாக்குறதுக்காக டிராவல் பண்றாரு. இப்ப வேதாந்த பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. நமக்கு குருஜின்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அந்த குருஜியோட பையனா தான் வேதாந்த் இருப்பாரு. அந்த குருஜி நிறைய பேருக்கு மாந்திரிகம்லாம் சொல்லி தந்தார்ல, இப்ப அந்த இடத்துல வேதாந்த் இருந்து சொல்லி தர்றாருன்ற மாதிரி காட்டுறாங்க. நீ யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோ மாமாவோட பேரை யூஸ் பண்ண மாட்டாரு. அந்த சாந்தாராம் தான் உங்களோட அப்பாவை பத்தி சொன்னாரு, அதனால தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்றதுக்காக வந்தன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அக்கா அம்மாவோட பையன் தான் நானுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அப்பா 3 பேருக்கு சொல்லி தந்தாரு பாத்தீங்களா, அப்ப பையனான வேதாந்துக்கும் சொல்லி தந்திருப்பாரு. வேதாந்துக்கு அக்கா அம்மாவை பத்தியும் மாமாவை பத்தியும் நல்லாவே தெரியும். மாமா ஸ்டார்டிங் வேதாந்த்னு ஒருத்தர் கிட்ட பேசினதா சொன்னல, இவர்கிட்ட தான் பேசியிருப்பாரு. இவரும் பெட்டி வேணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு போல. இப்ப ஹீரோ கிட்ட என்ன மாதிரி உனக்கு கனவு வருது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோவும் வர கனவு பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. என் பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வேதாந்தம் ஒரு இடத்துக்கு வான்ற மாதிரி இவரை நடக்க வச்சு கூட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல 2 பாக்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வச்சிருந்த 2 பாக்ஸ் மிஸ் ஆச்சு, எப்படி மிஸ் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோ ஒன்னும் தெரியாத மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு. உன்னோட அம்மாவனா அக்கா அம்மா தான் 2 பாக்ஸையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அக்கா அம்மா கிட்ட பார்தோன்ற மந்திரம் பண்றதுக்கு 2 பாக்ஸ் இருந்தது பாத்தீங்களா, அந்த 2 பாக்ஸையும் இங்க இருந்து தான் லவட்டிட்டு போயிருக்காங்க. அதுல ஒரு பாக்ஸ் தான் இப்போ உன்னோட மாமா கிட்ட இருக்கு. இன்னொன்று பாக்ஸ் எங்க இருக்குன்னு அக்கா அம்மாக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு கனவுலாம் வரதா சொல்றல, அந்த கனவுல அக்கா அம்மா வந்திருக்காங்களா, எங்க அந்த பாக்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த பாக்ஸை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாரு. சாகாவரம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பண்ண முடியும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த யூனோன் பாக்ஸை பத்தி உனக்கு தெரிய வந்ததுன்னா என்கிட்ட உடனே சொல்லு, அது எனக்கு சேர வேண்டியதுன்னு சொல்லிட்டாரு.
சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் வேதாந்த் இருக்கார்ல, மாமாக்கு கால் பண்ணி பேசுறாரு. அவன் கனவுல 2 பாக்ஸ் வந்திருக்கு. ஒரு பாக்ஸ் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருந்த மாதிரி, இன்னொரு பாக்ஸ் பேய் கிட்ட இருக்க மாதிரி வந்திருக்கு. சோ பேய் கிட்ட அக்கா அம்மா தான் கொடுத்து வச்சிருக்காங்க போல, எப்படியாவது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவா மாமாவை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோவோட கண்ணுக்கு அந்த பையன் தெரியாம போனான் பாத்தீங்களா, இப்ப திரும்பி தெரிய ஆரம்பிச்சிடறான். இப்ப கூட ஹீரோவோட கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கான். இத பத்தி மாமா கிட்ட சொல்ல வேணாம், கோவப்படுவாருன்ற மாதிரி இவர் சொல்லாம மறைச்சிடுறாரு. ஹீரோ இப்ப கூட அக்கா அம்மா தான் நம்மளோட அம்மான்ற மாதிரி நினைக்கிறாரு. எனக்கு என்னோட பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அக்கா அம்மா உன்னோட அம்மாவே கிடையாதுன்ற மாதிரி இவரும் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது நமக்கு காமிச்சதை ஹீரோ கிட்ட சொல்றாரு. அக்கா வெளியே போய் குழி தோண்டுன்னு சொன்னாங்கல்ல, அதனால இவருமே குழி தோண்டதுக்காக வெளியே வந்துடுறாரு. இப்ப அந்த பொண்ணை புதைக்கிறதுக்காக குழியெல்லாம் தோண்டிட்டு இருக்காரு. இந்த சமயம் அக்கா அம்மா என்ன பண்றாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. அக்கா அம்மா இருக்காங்கல்ல, அந்த பேயை வெளியே வர வச்சிடுறாங்க. அந்த பேய் கிட்ட 2 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ தந்துடுறாங்க. நானே வந்து கேட்டா மட்டும்தான் இந்த பாக்ஸ தரணும் போன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பேய் இங்க இருந்து மறைஞ்சு போயிருது. இப்ப அக்கா அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோவை பலியாடா மாத்தலான்ற மாதிரி ஹீரோவை பக்கத்துல கூப்பிடுறாங்க. ஹீரோவும் வளர்த்தவங்களாச்சு அப்படின்ற மாதிரி பக்கத்துல போறாரு. கூடு விட்டு கூடு பயிர்துன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது பொண்ணோட ஆன்மாவை ஹீரோவோட உடம்புக்குள்ள நுழைச்சிடலாம், பொண்ணு மாதிரி நம்ம ஹீரோவை வச்சுக்கலான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கான மந்திரத்தை எல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு ஒரு பக்கமும் ஹீரோ ஒரு பக்கமும் கட்டி போட்டு தான் இந்த விஷயத்தை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணும்போது ஒரு பெரிய வைப்ரேஷனே ஏற்படுது. இந்த விஷயத்தெல்லாம் வெளியே இருக்க தாதுவும் புரிஞ்சுக்கிறது. அக்கா கண்டிப்பா மாந்திரிக சம்பந்தமா ஏதோ பண்றாங்க போல, அக்கா கதவை திறங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் தட்டுறாரு. அவங்க திறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க மும்மரமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரே கதவை திறந்துட்டு உள்ள வந்துடுறாரு. அக்கா என்ன பண்றீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்க பூஜையில இருக்கிறதுனால எதுவுமே அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அக்கா ஹீரோவை தான் ஏதோ பண்ண போறாங்கன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. ஹீரோவை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவரால எதுவுமே பண்ண முடியல. அக்கா நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றாரு. அவங்களுமே கேட்காம இருக்காங்கல்ல, அதனால இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா தண்ணி எடுத்துட்டு வராரு. அவங்க நெருப்பெல்லாம் வச்சுதானே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நெருப்பு அணைக்கலான்ற மாதிரி தண்ணியை வேகமா ஊத்துறாரு. இப்போ ஒரு ஃபோர்ஸ் இவங்க எல்லாரையும் தூக்கி போடுது. எல்லாருமே பறந்து போய் பொத்து பொத்துன்னு விழுறாங்க. இப்ப காலையில தான் இவங்க கண்முழிக்கிறாங்க போல. தாதுக்கு கம்மியா தான் காயம் பட்டிருக்கோம். அவர் தான் முதல்ல கண்முழிக்கிறாரு. இப்ப வேகமா அக்காமாக்கு பக்கத்துல வந்துடுறாரு. அக்காமா எந்திரிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அவங்க உயிர் போற நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, அவசரப்பட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, அந்த பையன் கிட்ட அசைவ பாக்குறாரு. இப்ப வேகமா ஹீரோக்கு பக்கத்துல வந்துடுறாரு. அவன் கிட்ட பேசலான்னு பார்த்தா அவன் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான். ஹீரோவை இங்க இருந்து தூக்கிட்டு போனோம்னு முடிவு பண்றாரு. அக்காமாவும் அந்த பொண்ணும் இறந்து போன மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணலான்ற மாதிரி இவர் இறுதி சடங்கெல்லாம் பண்ணிடுறாரு. இந்த பையனை மட்டும் இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. ஹீரோ ஒரு அனாதன்னு தெரிஞ்சா கஷ்டப்படுவார்ல, அதனால தான் அக்காமா தான் உன்னோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, நான் தான் உன்னை வளர்த்தன்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. இப்போ உண்மையெல்லாம் சொல்லிடுறாருல. சோ நம்ம அனாதன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. உண்மையான அம்மா அப்பா யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும், அப்படி ஞாபகம் வந்தாதான் என்னோட அம்மா அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், ப்ளீஸ் பழசெல்லாம் ஞாபகம் வர வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவன் பழசெல்லாம் ஞாபகப்படுத்த சொன்னானா ஞாபகப்படுத்து அப்படின்ற மாதிரி வேதாந்த் ஏற்கனவே இந்த தாது கிட்ட சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஹீரோக்கு பழசெல்லாம் ஞாபகம் தான் அந்த பெட்டியை பத்தி ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைப்பாங்க. அதனால ஹீரோவே பழசெல்லாம் ஞாபகம் வர வைக்கிறதுக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொல்றாருல, பூஜை பண்ணிடலான்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அதுக்கான எல்லா செட்டப்பும் இவர் பண்றாரு. இவருக்கும் கொஞ்சம் மந்திரம்லாம் தெரியும்ல, அதை வச்சு இவரும் பூஜைலாம் பண்றாரு. பூஜைலாம் நல்லபடியா முடிஞ்சிருது. ஹீரோக்கு ஞாபகம் வந்துருச்சா கேட்கலான்ற மாதிரி இந்த தாது பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. ஹீரோ இப்ப பெட்ஷீட்டை வச்சு க்ளோஸ் பண்ண மாதிரி தான் இருக்காரு. அதாவது அக்காமா எப்பவுமே ஒரு கெட்டப்ல இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்காரு. இவர் பார்க்க இப்ப அக்காமா மாதிரி இருக்காருன்றத தாது நோட் பண்ண மாட்டாரு. அந்த பெட்டியை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா அனந்து அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, அந்த பெட்டி இருக்கிற இடத்த பத்தி தெரிஞ்சிருச்சு, அதை பத்தி நீ கவலைப்படாத, அந்த பெட்டி என்கிட்ட பத்திரமா இருக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீ மட்டும் நீங்க பூஜையை நிறுத்தாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும், எல்லாம் உன் தப்பு தான், சரி பரவாயில்ல விடு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரோட தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ற மாதிரிலாம் ஹீரோ பண்ணிட்டு போறாரு. இப்பதான் இது ஹீரோ இல்ல அக்காமா அப்படின்றது இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ஹீரோக்கு ஞாபகம் வரதுக்காக பூஜை பண்ணா எப்படி அக்காமா வருவாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்ப எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆக்சுவலா அக்காமா அன்னைக்கு பொண்ணையும் இவரையும் ஸ்வாப் பண்ணலாம்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, ஆனா தெரியாதனமா இவங்க ஆன்மா அவர் கூட ஸ்வாப் ஆயிருக்கும். அதாவது இவங்களோட ஆன்மா தான் அவரோட உடம்புக்குள்ள போயிருக்கும். பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவங்க மறந்துருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோ உடம்புல ஹீரோ கிடையாது, அக்காமா தான் இருந்திருப்பாங்க. ஹீரோக்கு கனவு வந்தது பாத்தீங்களா, அந்த கனவுல பொண்ணை பார்த்த மாதிரிலாம் தோணி இருக்கும். பொண்ணு அக்காமா தானே பார்த்தாங்க, இந்த சின்ன பையன் எங்க பார்த்தான், நம்ம அதை வச்சே புரிஞ்சுக்கலாம். இவர் ஹீரோக்கு பழச ஞாபகப்படுத்தலாம் நினைச்சாரு பாத்தீங்களா, தெரியாம ஹீரோ உடம்புக்குள்ள இருந்த அக்காக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டாரு. இப்ப அக்கா அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த பெட்டியை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா அனந்து அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீ மட்டும் நீங்க பூஜையை நிறுத்தாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும், எல்லாம் உன் தப்பு தான், சரி பரவாயில்ல விடு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரோட தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ற மாதிரிலாம் ஹீரோ பண்ணிட்டு போறாரு. இப்ப
ஆக்சுவலா ஹீரோ ரெண்டு பசங்களுக்கு காசெல்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணுவாரு பாத்தீங்களா, ஹீரோ சொன்னா அந்த பசங்க நம்பி எங்கனால வருவாங்க போல. இப்ப அக்காமா தானே ஹீரோ உடம்புக்குள்ள இருக்காங்க. அக்காமா என்ன பண்றாங்கன்னா அந்த ரெண்டு சின்ன பசங்களையும் வேற ஒரு பகுதிக்கு கூட்டு போறாங்க. அதாவது அவங்களோட வேலைக்கு இந்த ரெண்டு பசங்களை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க போல. இப்ப தனியா இருக்க ஒரு பகுதிக்கு இந்த பசங்களை கூட்டு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே இறங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மாமா நடந்த விஷயத்தை பத்திலாம் வேதாந்த் கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப இதுக்கப்புறம் நமக்கு புக்கு கிடைக்காது அப்படின்றத வேதாந்த் புரிஞ்சுக்கிறாரு. வேதாந்துக்கும் பெரிய சக்தி அடையணும்னு ஆசை இருக்கும்ல, அதனால தான் அந்த புக்குக்காக அலைஞ்சிருப்பாரு. அக்காமா அந்த ரெண்டு பசங்களை கூட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த பகுதியில பூஜை நடந்திருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த ரெண்டு பசங்க கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப இந்த சின்ன பொண்ணோட உடம்புக்குள்ள அக்காமாவோட ஆன்மா தான் இருக்கு. அதே சமயம் இந்த சின்ன பையனோட உடம்புக்குள்ள அந்த சின்ன பையன் இருக்கான். அதாவது அக்காமா ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கும்போது ஒரு சின்ன பையன் கிட்ட ரொம்ப அட்டாச் ஆயிட்டாங்கல்ல, அந்த சின்ன பையனுக்கு உடம்பு தந்துடலான்றதுக்காக தான் ஒரு பையனோட உடம்ப தந்திருக்காங்க. ஹீரோக்கு வயசாயிருச்சுல, ஹீரோவோட உடம்பு நமக்கு வேணாம், சின்ன பொண்ணோட உடம்புக்குள்ள போயிரலான்ற மாதிரி தான் இவங்க சின்ன பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருப்பாங்க. இப்ப ஹீரோ இறந்து போன மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அக்காமாவை பொறுத்த வரைக்கும் சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அந்த பாதோ மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் சாவே இல்லாம இருக்கலாம்ன்ற மாதிரி அந்த வேதாந்த சொல்லியிருப்பாரு. உடம்பு மாறிக்கிட்டே இருந்தா நம்ம சாகாம வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் பாத்தீங்களா, அந்த கான்செப்டை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. இதுக்கப்புறம் அக்காமாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களோட பொண்ணை இழந்ததுனால இப்போ ஒரு பையன் கிடைச்சிட்டான். இந்த பையன் கூட இவங்க எத்தனை வருஷம்னாலும் வாழ்ந்துக்கலாம், உடம்பு மாறி மாறி இவங்க வாழ்ந்துக்கலான்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். புரியலனா கண்டிப்பா எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு குழம்புச்சோ அந்த இடத்துல இருந்து பாருங்க, கன்ஃபார்ம் கிளியர் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.